ஆதரிச்சு அதை நிறைவேற துணை போன கட்சி தான் அதிமுக. ஏன் இவங்களோட சேர்ந்து பாட்டாளி அன்புமணி ராமதாசும் ஆதரவா வாக்களிச்சு துரோகம் செஞ்சார். இவங்களால தான் சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த சட்டமே மாநிலங்களில் நிறைவேறுச்சு. அதை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் மேல தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டுச்சு. சுமார் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. இவங்களோட ரத்தக்கரை இன்றைக்கு அதிமுக கையில் தான் இருக்கு. இவ்வளவுக்கும் பிறகு பழனிசாமி என்ன பேசினார்? குடியுரிமை சட்டத்தால யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாலும் காட்டுங்க என்று சொன்னவர் தான் பழனிசாமி. ஆனால் சிறுபான்மையின் வாக்குகள் வேணும்னு 2024 தேர்தலில் தனியா நின்று நாடகம் ஆடினப்போ சிஏ சட்டத்தை கண்டிக்கிறதா பல்டி அடிச்சார் பழனிசாமி. பாஜக மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துறாங்க, சிஏ சட்டம் ஒரு வரலாற்று பிழைன்னு பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டார் பழனிசாமி. நான் இப்போ கேட்கிறேன், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களை, நீங்க இப்ப அந்த சட்டத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? தைரியம் என்றால் வெளிப்படையாக சொல்லுங்க. பழனிசாமி துரோக பட்டியல் இத்தோடு நிக்கல. 3 வேளாண் சட்டங்களை பாஜக கொண்டு வந்தப்போ கண்ணை மூடிக்கிட்டு அதையும் ஆதரிச்சார் இந்த பழனிசாமி. 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடின 8 மாநில விவசாயிகளை புரோக்கர்னு வசைபாடி கொச்சைப்படுத்தினார். இப்படி பாஜகவோட கூட்டணி சேர்ந்து முழுசா சந்திரமுகியாவே மாறி இருக்கிறார் பழனிசாமி. அதாவது முழு சங்கியாகவே மாறிவிட்டார். ஊர் ஊரா போய் அதிமுக கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பழனிசாமி சொல்லிட்டு இருக்கிறார். பிரச்சனை இல்லைன்னா எதுக்காக அத்தனை தடவை டெல்லிக்கு போனீங்க? டெல்லிக்கு போய் அமித்ஷாவுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக பல மணி நேரம் ஏன் காத்து கிடந்தீங்க? அது வேற வேற கார்ல மாறி மாறி போய் முகத்தை எல்லாம் மூடிக்கிட்டு ஏன் வெளியில வந்தார்? நான் கேட்கிறேன், கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் சொல்றாங்க. ஆனா எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட போய் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை அவர்தான். ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்தில் வர்ற காமெடி மாதிரி இருக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமைன்னா அதில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் எல்லாம் ஏன் அதிமுக சின்னத்தில் போட்டியிடாம பாஜக சின்னத்தில் போட்டிடுறாங்க? பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோன்னு பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை சொல்லி இருக்கிறாரா? அதிமுக என்ற பெயரை கூட அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. என்டிஏ சர்க்கார் தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா நாம தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொன்னா மட்டும் இது என்ன டெல்லி தேர்தலா? ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பெரிய அறிவு கூர்ந்த மாதிரி கேட்கிறார் பழனிசாமி. தன் மீதான ஊழல் புகார்கள், உறவினர் வீடுகள் நடந்த ரெய்டுகள் இருந்து தப்பிக்க மொத்த கட்சியும் பாஜக கிட்ட பழனிசாமி அடகு வச்சுட்டார். மக்கள் வாக்களிக்காமலேயே எம்எல்ஏக்களை ஏலத்தில் எடுத்து ஒரு முறை முதலமைச்சர் ஆகிட்டார். எப்படி? மக்கள் வாக்களிக்காமலேயே எம்எல்ஏக்களை ஏலத்துக்கு எடுத்து ஒரு முறை முதலமைச்சர் ஆகிட்டார். கூவத்தூர் வரலாம் உங்களுக்கு தெரியும். திரும்பவும் இவர்கிட்ட ஆட்சி போனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் டெல்லி கிட்ட அடகு வச்சிருவார். அடகு என்ன மொத்தமாக வித்துடுவார். இவருடைய ஓனரான பாஜக ஒரே நோக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது தான். நேரா வந்தா தமிழ்நாட்டு மக்கள் நோட்டாவுக்கு கீழே அனுப்பிச்சிடுவாங்க. அதனாலதான் கொத்தடிமை கூட்டமா இருக்கக்கூடிய அதிமுகவை முகமடி போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கடந்த 11 ஆண்டு காலத்தில் பாஜக தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யல. நம்ம மக்கள் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றல. 12 ஆண்டுகளா ஆட்சி செய்யறாங்க.
ஆனா தமிழ்நாட்டுக்கு இதுவரை சிறப்பு திட்டம் கூட கிடையாது. அறிவிச்ச மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இப்ப என்ன நிலை இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதுவும் கட்டி முடிக்கப்படல. நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க. மதுரை, கோவை, திருச்சி இந்த மாநகர எதிர்கால வளர்ச்சிக்காக மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டோம், அதுவும் கொடுக்கல, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை ஒழுங்காக தராம இழுத்தடிக்கிறாங்க. ஒசூர் விமான நிலையத்துக்கும் அனுமதி தரல. பள்ளி குழந்தைகளுக்கான கல்வி நிதியையும் தரது தடுக்கிறாங்க. குடிநீர் திட்டத்துக்கு நிதி கிடையாது. இவ்வளவு அநீதிகளையும் செஞ்சுட்டு தேர்தல் வந்துருச்சுன்னு தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வரார் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். கடந்த மாசம் கூட இதே திருச்சிக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்தார். நான் கேட்கிறேன், அப்படி வந்தவர் இதெல்லாம் ஒன்றிய பாஜக அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு செஞ்சு இருக்கக்கூடிய திட்டங்கள்னு எடுத்து காட்டினாரா, சொன்னாரா? எங்களால தமிழ்நாட்டுக்கு இந்த நன்மைகள்லாம் கிடைச்சிருக்குன்னு பட்டியல் போட்டு சொன்னாரா? இருந்தா தானே சொல்ல முடியும். சட்டையில் இருந்தா தானே அகப்பையில் வரும். இதுல திமுக இந்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு 19 சொல்லிட்டு போறாரு. என்னோட ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு சாதனை திட்டம் குறித்தும் புள்ளி விவரத்தோடு விளக்கி சொல்றேன். நம்ம அரசோட திட்டங்களால பயனடைகிற பலரும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மக்களும் ஊடகங்கள் அதை தொடர்ந்து பதிவு செய்யறாங்க. இன்னும் சொல்லணும்னா, மக்களான உங்ககிட்ட கேட்டிருந்தா கூட திராவிட மாடல் திட்டங்களை வரிசையா சொல்லியிருப்பீங்களா இல்லையா? பரவாயில்லை. எப்போ டூர் மோட்லயே இருக்கிற பிரதமருக்கு இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க நேரம் இருந்திருக்காது. அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டை புரிஞ்சுக்கணும் என்ற எண்ணம் இருந்திருக்காது. அவர்கிட்ட நான் கேட்கிறதெல்லாம், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்கு வாங்க, ஒரு வார காலம் இங்கே தங்கி இருந்து எங்க தமிழ்நாடு எப்படி தலை நிமிர்ந்து சிறந்த தமிழ்நாடா இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்தியாவிலேயே அதிக அளவு பெண்கள் வேலைக்கு போற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல நடக்கிற மாதிரி அட்டுழியங்கள் இங்கே கிடையாது. பெண்களை பாதுகாப்பாக வாழ வைப்போம்னு பிரதமர் சொல்ல வேண்டியது தமிழ்நாட்டில் இல்லை, பாஜக ஆளுகிற மாநிலங்களை போய் தான் இதையெல்லாம் பேசணும். அதை விட்டு என்டிஏ கூட்டணியினர் தமிழ்நாட்டை பற்றி அவதூறா பேசுறது தமிழ்நாட்டை நாசப்படுத்தவும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை கெடுக்கணும் தான். தமிழ்நாட்டின் முன்னேற்றம் வளர்ச்சியும் தொடரணும்னா 7வது முறையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையணும். திராவிட மாடல் தொடரணும். பாஜகவும் அதன் கொத்தடிமையும் கூட்டமும் அதோட தீமைகள் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். தமிழ்நாடு தமிழ்நாடாக தான் இருக்கணும். உத்தரப்பிரதேசம் போல, மணிப்பூர் போல வன்முறை காடா மாறக்கூடாது. இவங்க வந்தா தமிழ்நாட்டோட பேரை தட்சிண பிரதேசம் கூட மாற்றவும் தயங்க மாட்டாங்க. இதை தடுக்கணும்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக ஓரணியில் இணையணும். நம்முடைய எதிரிகளையும் பாஜக உதிரிகளையும் வீழ்த்தணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. பாஜகவோட டப்பா இன்ஜின் முன்னாடி நம்ம திராவிட மாடலின் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. நம்ம ஸ்பீடு என்னன்னு காட்டிடலாமா? வெல்ல போகுது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? ஒரு கை பார்த்துடலாமா? நடக்க இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக போர்ல அரசியல் வெறுப்புகளெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம தாய் தமிழ்நாட்டை காக்க எல்லோரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கணும். கலைஞரின் மகனா உங்ககிட்ட கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு உங்க பொன்னான வாக்குகளை தாருங்கள். இது என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு நலனில் அக்கறை கொண்ட ஒவ்வொருடைய கடமை. அதை உணர்ந்து திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் நம்மை வெல்லும் வேட்பாளர் திருச்சியின் தீரர் கே நேரு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை வாக்களியுங்கள். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வெல்லும் வேட்பாளர்
இனிகோ இருதலைவர்களுக்கு உதயசூரியன் வாக்களியுங்கள். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமி அவர்களுக்கு வாக்களியுங்கள். அதேபோல் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் பாரிவள்ளலுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களிக்கணும். மண்ணச்சேனலூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் கதிரவனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் துவரராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர் அப்துல் சமத் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். முசிறி சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் கருணை ராஜாவுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். துறையூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நம்முடைய ராகுல் காந்தி அறிவிக்கிற வேட்பாளருக்கு கை சின்னத்தில் மிகப்பெரிய வெற்றி தேடித்தரணும் கேட்டு உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியனுக்கு வழங்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.